நோய்னு சொல்லுவாங்க அந்த ஓவரிஸ்ல. இதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு ஆணா இருக்கிறதுக்கு, பெண்ணா இருக்கிறதுக்கு ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். சோ இந்த பிசிஓஎஸ் என்லார்ஜ்டு ஓவரிஸ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹை லெவல் ஆஃப் ஆண்ட்ரோஜன்ஸ். அதாவது ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படிங்கிறது மேல் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மேல் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமா இருக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு அந்த ஓவரிஸ்ல என்லார்ஜ்டு ஓவரிஸ் ஆகவும் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக்க முடியாது, அந்த நீர்க்கோயில் மாதிரி இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்ன என்ன சிம்டம்ஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட மென்ஸ்ட்ரேஷன்ஸ், அதாவது மாதவிடாயில வந்து நிறைய சில பேருக்கு வந்து 3 மாசம் 6 மாசம், இல்ல சில பேருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு டேப்லெட் போட்டாதாங்க எனக்கு பீரியட்ஸ் வரும், இப்படி இந்த மாதிரியான நிலைகள் இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும், இர்ரெகுலாரிட்டியா இருக்கும். சோ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஆஃப் ஹேர் growth மூஞ்சில எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் மாதிரி இந்த தாடி வளர்ற மாதிரி, இந்த மீசை வளர்ற மாதிரியான எக்ஸஸ் ஆஃப் ஹேர் growth இருக்கும். நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும் அண்ட் ஒபிசிட்டியாவும் இருப்பாங்க, வெயிட்டாவும் இருப்பாங்க. இந்த தொடை பகுதியில, அடிவயத்துல, இந்த மாதிரி தை பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான அந்த ஒபிசிட்டியான விஷயங்கள் தெரியும். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறதுனாலதான். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஓஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைமரி ஓவேரியன் இன்சஃபிஷியன்சி. சோ இது வந்து ஓவரிஸ் வந்து பற்றாக்குறைய வந்து மென்ஷன் பண்ணுது. அதாவது பிஓஐ, அதாவது டைமுக்கு குவாலிட்டியாவும் இருக்கணும், குவான்டிட்டியாவும் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துலதான் என்ன நடக்குது, இன்ஃபர்டிலிட்டி, குழந்தையின்மை பாக்கியம் நடக்குது. சோ அது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா பிசிஓடி, அதாவது இம்மெச்சூர் எக்ஸ். உருவாகக்கூடிய எக் வந்து முழுமையா எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெச்சூர் ஆயிருக்கணும். அதுல இம்மெச்சூர் ஆகி இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான தடையாக இருக்கும். அதை பிசிஓடின்னு சொல்லுவாங்க. ஈவன் அதை வந்து என்ன சொல்லலாம், ப்ரீமெச்சூர் ஓவேரியன் ஃபெயிலியர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சோ இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு பெண்களுக்கு பாத்தீங்கன்னா, காலேஜ் படிக்கக்கூடிய பெண்களுக்கு, ஈவன் வந்து 10th 12th படிக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம் இருக்குங்க. நம்ம எவ்வளவோ கேசஸ் வந்து நம்ம எலிக்சமிக்ஸ்லயே பாத்தீங்கன்னா வந்திருக்கு. நிறைய பேருக்கு அது இதன் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க, இந்த டீனேஜ் அண்ட் இந்த காலேஜ் படிக்கக்கூடிய பெண்கள். சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹார்மோன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ். சோ இந்த மாதிரியான ஹார்மோன்ஸோட இம்பேலன்சஸ்னாலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு வந்து ப்ராப்ளமா ஆகுது, ஃபெர்டிலிட்டி ஆகுறதுக்கு ப்ராப்ளம் ஆகுது இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோஜன். ஏன்னா இதுதான் வந்து கீ ரோல் ஃபார் ப்ரொடியூசிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஸ் ஹார்மோன் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் வந்து இவங்கதான். சோ இதுல இந்த ஓவரிஸ் அண்ட் டெஸ்டஸ்ல வந்து ப்ராப்ளம். சோ இந்த இதுல ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இல்ல, குழந்தை பாக்கியத்துல மட்டும் இல்ல, இதையும் தாண்டி வந்து இந்த இந்த விதமான ஹார்மோன்ஸ் சுரக்கக்கூடிய அந்த கோடெக்ஸ், கோனாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, சால்ட் பேலன்ஸ், பிளட்ல இருக்கக்கூடிய சால்ட் பேலன்ஸையும் சுகர் பேலன்ஸையும் என்ன பண்ணா மாறுபடுத்தும். அப்ப மாறுபடுத்துறதுக்கு இந்த ஒரு விஷயம் அடிப்படை காரணம் வந்து இந்த விதமான ஹார்மோன் இம்பேலன்சஸ்னால நிறைய ஸ்ட்ரெஸ் லெவல் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்டிசல், அட்லோஸ்டரான், இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சுகர், அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சுகர் அண்ட் சால்ட்டோட பேலன்ஸ் வந்து இம்பேலன்சிங் பண்ணும். இந்த ஒரு ரீசனாலையும் இன்ஃபர்டிலிட்டியில இந்த ஒரு ஹார்மோன்ஸோடைய பற்றாக்குறை அதிகமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான இம்பேலன்சஸ் ஏற்படுத்தும். சோ சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒழுங்கா பீரியட்ஸ் எல்லாம் வருது, எல்லாமே கரெக்டா இருக்கு, பட் இருந்தும் வந்து எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது வந்து இல்ல, அது என்ன ரீசனே தெரியலன்னு கூட சில பெண்கள் எல்லாம் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் வந்து பெரிய விஷயமா தெரியறதுனால நம்ம வந்து என்னன்னா எக்ஸ்ரேஸ், இந்த மாதிரியான ஹார்மோ டெஸ்ட் இதுல எல்லாம் தெரியும். பட் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் லெவல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ரொம்ப ரொம்ப ஸ்மால் லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் நம்ம வந்து லேப்ரோஸ்கோபிக் மூலமா பார்த்தாதான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படின்னா எந்த இடத்துல எக்ஸாக்டா, அதாவது இப்போ வந்து ஓவரி அப்படின்னு சொன்னா பாத்தீங்களா, அங்கேருந்து இப்போ ஃபெலோப்பியன் டியூப்லுக்கு கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த நடுப்பட்ட இடத்துல ஏதாவது அந்த சின்ன ப்ராப்ளம் இருந்தது, கலெக்ட் பண்ணக்கூடிய இடத்துல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கூட இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளமா அமையும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எக்கு வந்து, அதாவது கருமுட்டையோட வெளிப்புற தோல் வந்து கடினமா இருந்தது அப்படின்னாலும் என்ன சொல்லுவாங்க, அதாவது ஹார்ட் லேயர், எக் லேயர் வந்து ஹார்டா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது இன்ஃபர்டிலிட்டிக்கு பிரச்சனை அமையும். அது மட்டும் இல்ல, சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா சில டெஸ்ட்ல பார்க்க முடியாத விஷயம் என்னன்னா செர்விக்கல், அதாவது வெஜினலுக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செர்விக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேனல் இருக்கு, அங்க ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த இன்ஃபர்டிலிட்டிக்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது வந்து சில டெஸ்ட்ல பார்க்க முடியாது, பட் லாப்ரோஸ்கோபிக் மூலமா வந்து பார்க்க முடியும். சோ அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபெலோப்பியன் டியூப்ஸ், இந்த கருமுட்டைய வந்து
வாங்கிக் கொள்ளக்கூடிய மெச்சூரான கருமுட்டையை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல ஏதாவது பிளாக்கேஜோ டேமேஜோ இருந்தது அப்படின்னு சொன்னா இதனாலயும் வந்து கருத்தரிக்கிறதுல பிரச்சனை இருக்கும். ஏன்னா அங்க ப்ராப்ளம் இருந்தா எப்படி வந்து ஸ்பெர்ம் என்ன பண்ணுவோம், அங்க எக் போய் என்ன பண்ண முடியாது, ஓவுலேஷன் பண்ண முடியாது இல்லையா? சோ இட்ஸ் பிரிவென்ட் ஸ்பெர்ம் ஃப்ரம் ரீச்சிங் எக். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் சைட்ல வந்து ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை வந்து சொல்லுவாங்க இந்த ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா. சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா யுட்டேரியன் இஷ்யூஸஸ், அதாவது கர்ப்பப்பையில ஃபிப்ராய்ட்ஸ் நிறைய செல்ஸ் வந்து க்ரோ ஆகும் இந்த லைனிங் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸ்ல பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து அந்த டிஷ்யூஸ் ரொம்ப, அதனாலதான் வந்து சில பெண்களுக்கு வந்து அந்த கர்ப்பப்பை வந்து பல்ஜிங்கா கூட இருக்கும் நார்மலான சைஸை விட, பிகாஸ் ஆஃப் யூட்டேரியன் ஃபிப்ராய்ட்ஸ். இதுல அந்த அந்த விஷயத்துல நிறைய நீர்க்கோர்வைகளாகவும் கூட இருக்கலாம், இல்ல சத்த மாதிரி வளர்ந்துருக்கலாம், தேவையில்லாத கொழுப்பு மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரியான ஃபிப்ராய்ட்ஸ்னாலையும் வந்து அவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தையின்மை பாக்கியத்துல தடையா இருக்கும். அண்ட் இந்த மாதிரியான நபர்களுக்கு வந்து அதிகமான மென்ஸ்ட்ரஸ் ப்ளீடிங் இருக்கும், ப்ரொலாங்டு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமான மென்ஸ்ட்ரஸ் ப்ளீடிங் இருக்கும். அப்போ மென்ஸ்ட்ரஸ் ப்ளீடிங் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும், அடிவயித்து அப்டமன் அண்ட் பெல்விக் பெயின் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுமையா இருக்கும். பிகாஸ் இவங்களுக்கு வந்து இந்த ஃபிப்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால. சோ இது தவிர்த்து எண்டோமெட்ரைசஸ் சொல்லலாம், இல்ல வந்து பெல்விக் இன்ஃப்ளமேஷன் டிசீஸ், அதாவது PID அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். சில பேருக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ்னால, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எங்கெங்க இருக்கலாம், ஊம்புல இருக்கலாம், இல்ல ஃபெலோப்பியன் டியூப்ஸ்ல இருக்கலாம், இல்ல ஓவரிஸ், இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ஆயிருந்தாலும் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும். அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா யுட்டேரியன் டியூபர்குலோசிஸ், அதே மாதிரி யுட்டேரியன் ப்ரொலாப்ஸ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கர்ப்பப்பையோட இறக்கம், இது பேசிக்கலி வந்து டெலிவரி, நார்மல் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சில பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகும், இல்ல அதிகமா வந்து அவங்க வந்து வெயிட் தூக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துலயும், ப்ரெஷரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி யுட்டேரியன் ப்ரொலாப்ஸ். இதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய இந்த பெல்விக் லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த மசில்ஸ். ஏன்னா அதுதான் வந்து பிளாடர் அண்ட் யூட்ரஸ் இதையெல்லாம் வந்து ஒரு இடத்துல தாங்கி புடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு மசில்ஸா இருக்கு பெல்விக் ரீஜன், பெல்விக் லிகமெண்ட்ஸ்ல. அந்த மசில்ஸ் வந்து பலவீனமா இருந்ததுன்னா இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுட்டேரியன் ப்ரொலாப்ஸ், அது கர்ப்பப்பை சரிவு ஏற்படும். சோ இதுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான் சொல்லுவாங்க. பட் ஒவ்வொரு ஆர்கனுக்குமே ப்ராப்பரான அந்த ஆக்சிஜன் சப்ளை, அந்த நியூட்ரிஷன்ஸ், பிளட் ஃப்ளோ, அந்த விஷயம் எல்லாம் இருக்கும் பட்சத்துல தான் இது நார்மலைஸ் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி கர்ப்பப்பை இறக்க முடியவங்களுக்கு பாத்தீங்கன்னா கடுமையான வந்து மனவேதனைகள் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஒவ்வொரு டைம் வந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா செக்ஷுவல் ஆக்டிவிட்டில வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. they are not இன்ட்ரெஸ்ட் லாஸ் பண்ணுவாங்க, லாஸ் ஆஃப் த பிளஷரா இருக்கும். சோ அதையும் தாண்டி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அதே மாதிரி சில பெண்களுக்கு வந்து ஹார்மோன் பிளக்சுவேஷன்ஸ்னாலையும், இல்ல அதிகப்படியான இந்த கார்டிசல்ஸ் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வெஜினல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனஸ் இருக்கும், இல்ல இச்சிங் இருக்கும். உண்மையிலேயே வந்து நிறைய தாய்மார்கள், நிறைய சகோதரிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளியில சொல்ல முடியாத ஒரு விஷயமாக நிறைய பேருக்கு வந்து இது உண்மையிலே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவு சீக்கிரம் போகாது. பிகாஸ் சம் வீக்ஸ் ஆர் சம் மந்த் ஆகும் அது ரெக்கவர் ஆகுறதுக்கு. சோ இது வந்து உண்மையிலே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் தான். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட வந்து அவங்களுக்கு கருத்தரிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கலாம். அண்ட் ஏஜ் ஃபேக்டர்ஸ். சோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இளம் வயதுல திருமணம் பண்ணி கொடுத்தாங்க, டீனேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 30 தாண்டி பண்றாங்க. எப்பவுமே வந்து மெனக்கேர் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 5 to 6, 7 இயர்ஸ்க்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான எக்ஸா இருக்கும், அவங்களோட கர்ப்பப்பை ரொம்ப பலமா ரொம்ப நல்லா இருக்கும். இது இயற்கையான விஷயம். பட் இப்போ வந்து அந்த அந்த இதெல்லாம் தாண்டி இப்போ ஏஜ் ஃபேக்டர்ஸ்னாலையும் கூட அவங்களோட சொந்த கருவுனால கூட வந்து ஃபெர்டிலைட் ஆக முடியாத ஒரு நிலையும் கூட இருக்கிறதுனாலையும் கூட கருத்தரிக்கிறது ப்ராப்ளம் இருக்கலாம். அண்ட் NSAID சொல்லக்கூடிய நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், அதாவது ஆஸ்பிரின், இபுப்ரோஃபன், கிட்டோப்ரோஃபன், சிலிகோசிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பெண்களா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கருத்தரிக்கிறதுல ப்ராப்ளம் வரலாம். தட்ஸ் கெமிக்கல் எக்ஸ்போஷர்னு சொல்லலாம். இந்த கீமோதெரப்பி, நியூரோலாபிக் மெடிசின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கக்கூடியவங்களா இருந்தா. சோ அது மாதிரி பாத்தீங்கன்னா ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆல்ரெடி சொன்னேன். சோ அதனாலயும் கூட சில பேர்லாம் மடியிலேயே வச்சு யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா அவங்களோட இனப்பெருக்க மண்டலத்துல இருக்கக்கூடிய செல்கள் பாதிப்படையலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய நரம்புகள் கூட அடைப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட், ஒபிசிட்டி,
நல்லா திங்கிறது, இப்பதான் தின்னுட்டே இருக்குது, அரைச்சிட்டே இருக்கணும் சம்மந்தமே இல்லாம. சோ இதனாலே இல்ல ஜெனட்டிக்கல் ரீதியா இந்த குண்டா இருக்கிறது. சோ ஏதோ ஒரு விஷயத்தினால ஓவர் வெயிட். நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இறைவன் இறைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்த மிகப்பெரிய அற்புதம் ஆற்றல் என்னன்னா, குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையும் உடம்ப வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். அதாவது ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்கள பத்தி தான் நான் சொல்றேன். சோ ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி வெயிட்டா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிளஷர்னு சொல்லக்கூடிய அந்த செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து என்ன என்ன வந்து இருக்காது அப்படின்னா, அந்த ஒரு ஒரு அட்ராக்ஷன், ஒரு 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 எனர்ஜெட்டிக், அந்த விஷயம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பற்றாக்குறையா இருக்கும். சோ அப்போ வந்து இந்த ஓவர் வெயிட், அதாவது நீங்களே ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல நீங்க குண்டா இருந்தீங்கன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்களா, ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கீங்கம்மா, முதல்ல வெயிட்ட குறைங்கன்னு சத்து மாத்திரை எழுதி கொடுப்பாங்க. இல்ல வந்து புவர் நியூட்ரிஷனா இருக்கீங்க, ரொம்ப திண்டாலும் திங்கிறவங்களுக்கும் சத்து இல்லை, இப்ப திங்காதவங்களுக்கும் சத்து இல்லாத நிலையில இருக்கும். சோ அப்ப ரொம்ப வெயிட் லாஸா போய் நின்னாலும் கூட முதல்ல வந்து வெயிட்ட நீங்க தேத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அப்பயும் சத்து மாத்திரை தான் எழுதுவாங்க. சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனாலயும் கூட சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா எப்பவுமே வந்து குழந்தைக்காக எதிர்பார்க்கிறவங்களுக்கு எப்பவுமே உடலும் மனமும் வந்து பேரலைஸா இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். சோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சைக்காலஜிக்கல் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயம் தான். சோ அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பெண்களுக்கு வந்து ஆஹ் ஜெனரலா வந்து சில பெண்களுக்கு பயம் இருக்கலாம் நேச்சுரலாவே. ஏன்னா சின்ன வயசுல ஏதாவது ஒரு யார் மூலியமா அபியூஸ் ஆயிருந்தாலோ, இல்ல ஒரு சில விஷயங்களை நினைச்சு பயப்படக்கூடியவங்களா இருந்தாலும் மன ரீதியாக கூட அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜெனரல் ஹெல்த்ல கூட ஏதாவது இஷ்யூஸ் இருந்தா கூட ஆஹ் அவங்களுக்கு வந்து இந்த ஃபெர்டிலிட்டி ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்கலாம். அது மாதிரி ஏஜ், ஸ்ட்ரெஸ், டயர்ட்னஸ், லாஸ் ஆஃப் த கான்பிடென்ஸ், குறிப்பா வந்து அந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்ல அந்த தயக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதான் லாஸ் ஆஃப் கான்பிடன்ஸ், இல்ல நமக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ஒரு விதமான ஒரு மென்டாலிட்டி, இந்த மாதிரியான விஷயத்தினால கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் மாறுதல் படும். ஏன்னா எண்ணங்கள் பொறுத்துதான் செயல் அமையும் அப்படின்னு சொல்லுவோம். பிகாஸ் நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுக்கு தக்கனதான் நம்ம பாடி ரிலீஸ் பண்ணும். அது இப்போ சத்து இருக்கோ இல்லையோ, நம்மளோட எண்ணம் என்னவா இருக்கோ அதுக்கு தக்கன மாதிரிதான் வந்து என்ன பண்ணா பாடி ரியாக்ட் பண்ணும். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையிலேயே வந்து இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லார்ட்டையும் அட்லீஸ்ட் நான் சொன்ன இந்த அத்தனை பிரச்சனையில ஏதாவது ஒன்னாவது இருக்கக்கூடிய ஒரு விஷயமா 5 பெண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்காவது இந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சயின்டிபிக் ரிசர்ச்ல வந்து சொல்றாங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் ஏன் பெண்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா, பெண்களுடைய அதாவது கருத்தரித்தலை பொறுத்தவரையும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையும் பெண்களோட பங்கு அப்படிங்கறத உண்மையில அளப்பரியது. 90% மேல அவங்களுக்கு தான் சிரமம். கிட்டத்தட்ட என்ன, அது 9 மாசத்துக்கு மேல சுமக்கக்கூடிய ஒரு விஷயம். நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க, நிறைய விஷயத்த தாங்கக்கூடியவங்க அவங்கதான். அதனாலதான் இவ்வளவு விஷயங்கள் வந்து பெண்களுக்கு இருக்கு. சாரி. சோ அதே மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பங்கு ஒரு 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 10% இருந்தாலும் சரி, 1% இருந்தாலும் சரி, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மேல் இன்ஃபினிட்டிக்கு பிரச்சனைக்கு காரணம் இருக்குது என்ன அப்படின்னா, டிஃபிகல்டி மெயின்டைனிங் எரெக்ஷன். எரெக்ஷன்ல பிரச்சனைகள், எஜாக்குவேட்டிங்ல பிரச்சனைகள், ட்ரபிள்ஸ் இருந்தாலோ, இல்ல அவங்களுடைய சீமன் அப்படிங்கிறது வந்து லோவா இருந்தது அப்படின்னாலும் பாத்தீங்கன்னா இது இன்ஃபெர்டிலிட்டிக்கான ப்ராப்ளம் அமையுது. அதே மாதிரி அவங்களுடைய டெஸ்டிகிள்ஸ்ல வந்து பெயின் இல்ல ஸ்வெல்லிங், அதாவது இந்த டெஸ்டிகல்ஸ்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸோ, இது ஏதாவது லம்ப் மாதிரி, ஏதாவது டெஸ்டிகல்னா என்ன அப்படின்னா ஜெனட்டிக்கல் ஆர்கனுக்கு கீழே பாத்தீங்கன்னா 2 ஓவல் ஷேப்ல இருக்கும், 2 ஓவல் ஷேப்ல இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸ். அங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்க்ராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப அந்த டெஸ்டிகிள்ஸ்ல ஏதாவது கலர் மாற்றங்களோ, இல்ல பெயினோ, இல்ல ஏதாவது வந்து கட்டி இருக்க மாதிரி, லம்பா இருக்க மாதிரி இருந்து அப்படின்ட்டு அது வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கான ஒரு விஷயமா அமையுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா பிளாக்கேஜ் இந்த டக் தட் கேரி ஸ்பெர்ம், அதாவது இந்த ஸ்க்ராட்டம்ல இருந்து வந்து அவங்களுடைய ஜெனடிக்கல் ஆர்கன்ல கேரி பண்ணக்கூடிய விஷயத்துல எங்கேயாவது பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னாலும் அந்த ப்ராப்ளம் அமையுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ். எப்படி பெண்களுக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்சஸ் சொன்னமோ, அதே மாதிரி ஆண்களுக்கு முக்கியமான ஹார்மோன்ஸ் அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான், எஃப்எஸ்ஹெச்னு சொல்லக்கூடிய follicle stimulating hormones. Excuse me. சோ ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிறது வந்து
பிரைமரி மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ். இந்த டெஸ்டோஸ்டெரான்ஸ் அப்படிங்கிறது வந்து செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டுக்கு கீ ரோல் மட்டும் இல்லாம ஆண்களுடைய அந்த பாடி வந்து நல்லா வலுவா இருக்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல அவங்களுடைய ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்னாலும் சரி, அதே மாதிரி வோக்கல் சேஞ்சஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வாய்ஸ் மாறும். இந்த வோக்கல் சேஞ்சஸ் பிகாஸ் ஆஃப் த டெஸ்டோஸ்டெரான்ஸ் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் என்ன ஆகுது, அந்த வயசுல வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் அந்த ஏஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வோக்கல் சேஞ்சஸ பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ், ஆர்பிசி, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் க்ரோத், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த டெஸ்டோஸ்டெரான் சொல்லக்கூடிய பிரைமரியான மேல் செக்ஸ் ஹார்மோன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அப்ப இந்த எஃப்எஸ்ஹெச் அண்ட் டெஸ்டோஸ்டெரான் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ்ல வந்து இம்பேலன்சஸ் ஆகும்போது ஆண்கள் எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய பாடியில ஆக்சுவலி ஃபேஸ் அண்ட் பாடியில வந்து ஹேர் வந்து டிக்ரீஸ் கம்மியா இருக்கும். அதான் நான் முதல்ல சொன்னேன், ஒரு ஆணா இருக்கிறதுக்கும் பெண்ணா இருக்கிறதுக்கும் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். சோ சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா ஹார்மோன் பிரச்சனைனால மூஞ்சில அந்த மீச மாதிரி வளர்றதுல எல்லாம் முடி இருக்கும், கை கால்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ஆண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி இருக்கிறது நேச்சர் ஆண்களுக்கு. ஆனா அவங்களுக்கு இந்த பாடி ஹேர் அண்ட் ஃபேஷியல் ஹேர் எல்லாம் கம்மியா இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான முக்கியமான ஹார்மோன்ஸோட இம்பேலன்சஸ்னால. அண்ட் அந்த மாதிரி முக்கியமான ஹார்மோன்ஸ் இம்பேலன்சஸா இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா அப்நார்மல் பிரெஸ்ட் க்ரோத் இருக்கும். சில ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் மாதிரியான பிரெஸ்ட் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு அன்எக்ஸ்பிளைன்டு ஃபேட்டிக், அதாவது ஒரு விதமான மயக்கம் இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடி வந்து அவங்களுடைய அந்த சுவாச குழாயில பிரச்சனைகள் இருக்கும், இல்ல இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் எதை குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மேலுக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிற விஷயத்த குறிக்கும். அதே மாதிரி குறிப்பா வந்து இது வந்து முக்கியமா இப்ப சொன்ன அத்தனை விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில அவங்களுக்கு தான் தெரியும், வெளியில தெரியாது. பட் இன்னும் டெப்தான விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எதை வச்சு சொல்லுவாங்கன்னா லோ ஸ்பெர்ம் கவுண்டை வச்சு சொல்லுவாங்க. அந்த எஜாக்குவேஷன்ஸ்க்கு அப்புறம், எரெக்ஷன்ஸுக்கு அப்புறம் இந்த விஷயத்த வந்து கணக்கெடுப்பாங்க. அதாவது இவ்வளவு பேர் மில்லிமீட்டருக்கு வந்து இத்தனை மில்லியன்ஸ் 15 மில்லியன் ஸ்பெர்ம் வந்து உயிரோட இருக்கணும், உயிரணுக்களா இருக்கணும். இல்ல வந்து ஒரு எஜாக்குவேஷன்ஸ்ல வந்து இவ்வளவு மில்லியன் 39 மில்லியன் வந்து எப்படி இருக்கணும், நல்ல ஸ்பெர்மா இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு எடுப்பாங்க. சோ இந்த லோ ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் இல்ல அப்நார்மல் ஸ்பெர்ம் ஃபங்க்ஷன் சொல்லலாம். இந்த கேட்டகரி ஸ்பெர்ம் டிசார்டர்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ இந்த ஸ்பெர்ம் டிசார்டருக்கு வந்து காரணமா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒண்ணு வந்து ஹார்மோன்ஸ், அதாவது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ், அது ஹைப்போதாலமஸ்ல பிட்யூட்டரி கிளாண்ட்ஸ், அதுல மாறுதல் ஏற்படக்கூடிய விஷயங்களா இருந்தாலும் இந்த ஸ்பெர்ம்ல டிசார்டர்ஸ் ஏற்படலாம். அதே மாதிரி இம்யூன் ப்ராப்ளம், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனாலே அவங்களுக்கு ஸ்பெர்ம் டிசார்டர்ஸ் ஏற்படலாம். இல்ல என்விரான்மெண்டல் அந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ்னால, இல்ல அவங்களுக்கு ஜெனடிக்கல் ரீதியாக கூட, இல்ல சில பேருக்கு வந்து காயங்களோ, இல்ல சில பேருக்கு குரானிக்கலா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் பல வருஷங்கள், இந்த மாதிரி அதனாலயும் அவங்களுக்கு ஸ்பெர்ம்ல டிசார்டர்ஸ் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன்ஸ், இந்த நிறைய யூஸ் ஆஃப் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்னாலே அவங்களுக்கு வந்து ஹார்மோன் டிசார்டர்ஸ் இருக்கலாம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டிகல்ஸ்ல ஏற்படக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ ஒழுங்கா இல்லாம இருக்கிறதுனால டெஸ்டிகல் டார்ஷன்ஸ் ஏற்படும். ஸோ ஏன்னா அந்த டெஸ்டோஸ்டெரான்ஸ் தான் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்பெர்மை கேரி பண்ணக்கூடிய, ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய, அதே மாதிரி ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயம் அந்த டெஸ்டோஸ்டெரான், டெஸ்டிகல். ஸோ அந்த விஷயத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஸ்பெர்ம்ல டிசார்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட். சோ ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது எந்த வயதினரா இருந்தாலும் சரி, ஏஜ்டா இருந்தாலும் சரி, இந்த அண்டர் த யங்கா இருந்தாலும் சரி. சோ அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்பெர்ம் அணுக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு விதமான திரவத்தை, செமினல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த வந்து ப்ரொடியூஸ் பண்றது யார் அப்படின்னா ப்ரோஸ்டேட். அது எங்க இருக்குன்னா யுரேத்ராக்கு கீழே ஒரு வால்நட் ஷேப்ல இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும், வால்நட் ஷேப்ல தான் இருக்கு. ஆனா அதுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் இருக்கு ஆண்களுக்கு. ஏன் அப்படின்னா அந்த விஷயம் தான் வந்து அவங்களுடைய ஸ்பெர்மை பாதுகாக்கிறதுக்கும், அது டிரான்ஸ்போர்ட், அதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு தானே அந்த ஃப்ளூயிட் முக்கியம். ஸோ அந்த ஒரு ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ணக்கூடிய ஒரு கிளாண்ட் அதுதான். ஸோ அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் இன்ஃபர்டிலிட்டிக்கான ப்ராப்ளம்ஸா இருக்கும். ஏன் அப்படின்னா சில பெண்களுக்கு, சில ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா பினைன் போஸ்டேட் ஹைப்போப்ளீசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட், என்லார்ஜ்டு ப்ரோஸ்டேட், எப்படி வந்து பெண்களுக்கு வந்து என்லார்ஜ்டு ஓவரிஸ்ன்னு சொன்ன பாத்தீங்களா, பிசிஓஎஸ், அந்த மாதிரி ஆண்களுக்கு வந்து இந்த பினைன் போஸ்டேட் ஹைப்போப்ளீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிளாண்ட் வந்து வீக்கமா இருக்குது. சோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய யூரினரி பிளாடர் எல்லாத்துலயுமே வந்து ப்ரெஷர் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இரவு நேரங்கள் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா யூரின் போகக்கூடிய அந்த சென்சேஷனை கொடுக்கும்.
இந்த இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வீக்கத்துக்கு வந்து சில ஆண்களுக்கு ஏஜ் ஃபேக்டர் ரீதியா, அதாவது ரொம்ப லாங் டைம் அங்க செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில ஈடுபடாம இருந்தாங்க அப்படின்னா இந்த ஹைப்போப்ளீசியா அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது பினன் ப்ரோஸ்டேட் ஹைப்போப்ளீசியா சொல்லக்கூடிய இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்டோட என்லார்ஜ்மெண்ட் இந்த விஷயங்கள் வந்து ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏற்படும் போது என்ன ஆகும்னா யூரினேஷன் ப்ராப்ளம் வரும். அடிக்கடி யூரினேட் போவாங்க இரவு நேரங்கள்ல. அவங்க ஃபுல்லா எஜாக்குவேட் பண்ண முடியாது. அண்ட் அப்ப பாத்தீங்கன்னா ப்ரொலாங் அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும் ப்ரோஸ்டேட் கிளாண்ட். ஈவன் அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் கேன்சரா கொடுறதுக்கான வாய்ப்புகள் வழிவகுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுதானே உங்களுக்கு செமினல் ஃப்ளூயிட்ஸ் உருவாக்குது. அப்ப அதுல ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கும் போது எங்கேயாவது தேக்கங்கள் இருக்கு, ஒழுங்கான விஷயங்கள் டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகாம இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரீட் பண்ண முடியாத ஒரு விஷயமா ஆகும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஆகும்போது கேன்சர் கூட முடியறதுக்கான வாய்ப்புகள் அமையுது. அப்போ இதையும் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா சைன் அப்படின்னு சொல்லும் போது செக்ஷுவல் ஃபங்க்ஷன் தான். அது எப்படி வந்து பெண்களுக்கு ஒரு விதமான அந்த லாஸ் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்கோ அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கொரோனா ஊசி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆண்கள் வந்து எரெக்ஷன் ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம கிட்ட நிறைய பேர் பாத்தீங்கன்னா எலிக்சர் மிக்ஸ் கன்சியூம் பண்ணி, ஏன்னா அவங்க பல லட்சம் செலவு பண்ணி பல டாக்டர்ஸ்ட காமிச்ச ரிசல்ட்ஸ் இல்லைங்க. மனசு ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க இந்த கொரோனா ஊசியில சில பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸா. இது உண்மையிலே நடந்த விஷயம், அதனாலதான் இவ்வளவு ஓப்பனா நான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து சகோதரர்களுக்கு எலிக்சர் மிக்ஸ் பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் கொடுத்து அவங்க வாழ்க்கையில மீண்டும் வந்து அந்த பிளஷருக்கான ஹோப் கொடுத்தது வந்து எலிக்சர் மிக்ஸ். அமேசிங் திங்க். சோ இந்த மாதிரி என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, பெண்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் இல்ல பிசிஓடி இல்ல அவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம், ஹார்மோன்ஸ் பிரச்சனைகள், இல்ல அவங்களுக்கு வந்து எக் சரியா இல்ல, ஃபெலோப்பியன் டியூப் சரியா இல்ல கர்ப்பப்பை பலமா இல்ல பெல்விக் லிகமெண்ட்ஸ் அந்த மசில்ஸ் சரியா இல்ல, என்ன இல்ல அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு, செர்விக்கல் கேனல்ல பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து லாஸ் ஆஃப் த கான்ஃபிடன்ஸ் எதுவா இருந்தாலும் சரி. அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் பிரச்சனை, இல்ல எரெக்ஷன்ல ப்ராப்ளம், இல்ல ஒழுங்கா வந்து ஹார்மோன் செக்ரேஷன்ஸ் இல்ல ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே ஓவர் வெயிட்டா இருக்கும், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் பிளக்சுவேஷன்ஸ் இருக்கு, இல்ல எங்க ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லாம இருக்கு. கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து இரவன் படத்தை ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா, ஆஃப்டர் ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஏன் திருமணம் முடிச்சு கொடுக்குறாங்கன்னா அவங்களுடைய வம்சம் வந்து தலை துவங்கணும், அவங்க வந்து அடுத்த கட்டம் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிற அடுத்த கட்ட ஒரு இன்பத்தை வந்து கொடுத்திருக்க, இயற்கை கொடுத்திருக்க ஒரு விஷயம். சோ இந்த விஷயத்துல வந்து ஒரு சில நிறைய காரணிகள்னால அவங்களால இல்லற வாழ்க்கை ஹாப்பினஸா இருக்க முடியல அப்படிங்கும் போது டெஃபினட்டா ஒரு விரிசல் இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போகும். உண்மையிலேயே வந்து ஒரு மனக்கவலைகள், டிப்ரெஷன், ஆன்சிட்டி இருக்கும். வெளியில சொல்ல முடியாத ஒரு துக்கங்கள் யார்ட்டும் ஷேர் பண்ண முடியாது. கடவுள் கிட்ட கூட வந்து வாயை தொடர்ந்து சில பேருக்கு அழுக முடியாது. ஏன்னா அந்த மாதிரியான மென்டாலிட்டி அது கொடுக்கும். இது நேச்சர். பட் தயவு செய்து யாரும் இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே வந்து எல்லாருக்குமே உணர்வுகள் படைக்கப்பட்டவங்க தான். நமக்கு அப்படின்னு நமக்கு இயற்கையான தேடல் இருக்கு, நீடலும் இருக்கு. அப்படிங்கும் பொழுது எந்த வகையிலுமே நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்காதீங்க அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள எதுவா இருந்தாலும் சரி, டெஃபினட்டா இந்த எலிக்சர் மிக்ஸ் இறைவனுடைய ஆசீர்வாதத்துல உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அது ஒண்ணு. நம்பர் 1 இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியமா இருந்தாலும் சரி, இல்ல ஆண் பெண் இரண்டு பேருக்கும் மலர்த்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, 100% ரிசல்ட் கண்டிப்பா இதுல இருக்கு. நான் வந்து 50-50 எல்லாம் பேச மாட்டேன். அப்படி பேசுறவர்களா இருந்தா நான் இங்க வந்திருக்கே மாட்டேன். சோ இது 15 வருஷமா 1 இல்ல 2 இல்ல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 1000 பேருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக செக் போட்டு ஈவன் எல்லா விஷயமே நாங்க ட்ரை பண்ணிட்டோம், இது எங்களுக்கு என்ன தரப்போகுதுன்னு சொல்லி வந்த எத்தனையோ நபர்களுக்கு என்னமோ எல்லாம் ட்ரை பண்ணிட்டீங்கல்ல, கடைசியா இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்காக ட்ரை பண்ண எத்தனையோ நபர்களுக்கு 1 இல்ல 2 குழந்தைங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கிடைச்சிருக்கு. அவங்களுடைய மனம், அவங்களுடைய உடம்பு எல்லாமே வந்து அழகாக ஆரோக்கியமாக்கப்பட்டு வெரி பிளஸிங் குழந்தை எல்லாம் கிடைச்சிருக்கக்கூடிய ரியல் ஸ்டோரி எல்லாம் இங்க இருக்கு 15 வருஷத்துல. சோ மலட்டுத்தன்மைகளுக்கும் அவ்வளவு ரிசல்ட்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன் பிரச்சனை, ஆண்களுக்கு ஜெனட்டிக்கல் ஆர்கன் பிரச்சனை 0 கவுண்ட் ஸ்பெர்ம் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா 6 மந்த்ல நார்மலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரைஸா எடுத்ததுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைச்ச விஷயம்லாம் இங்க நிறைய இருக்கு. மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னாலும் இதுல தீர்வு இருக்கு. ஏன்னா இது இருக்கக்கூடிய இந்த எலிக்சமிக்ஸ்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசிங் இன்கிரிடியன்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. எனக்கெல்லாம் வந்து அந்த மூலிகைகள்லாம் நினைக்கும் போது என்னுடைய மனம் உண்மையிலே வந்து ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி, என்னோட நுரையீரல் அப்படியே விரியும். ஏன் அப்படின்னா அதோட மருத்துவ குணம் அப்படிங்க. உண்மையிலே இறைவன் வந்து உண்மையிலே இந்த இடத்துல வந்து
காட் இஸ் கிரேட். ஏன் அப்படின்னா எத்தனையோ நபர்கள் வந்து இந்த பிரச்சனைகள்னால இன்னைக்கு பல லட்சத்தை செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நிலை இருந்தோம். இந்த ஒரு மூலிகை, இந்த எலிக்சமிக்ஸோட கூட்டுக்கலவை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரிடியன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிஷ்லியா கட்டிக்குவான்னு சொல்லிட்டு பிரேசில் நாட்டுல ஃபிளவரிங் பிளான்ட் கிட்டத்தட்ட 14,000 feet பிலோ த சமவெளியில கிடைக்கக்கூடியது. ஓகேங்க, ஆல்டிடியூட். சோ அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு ஒரு மகத்துவம் குணம் மிக்கது. எஸ்பெஷலி வந்து ஆண்களுக்கு எரெக்டர் டிஸ்பங்க்ஷன் பிரச்சனையும் பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடிய வல்லது. அதாவது நர்வ்ஸை வந்து சரி பண்ணக்கூடியது, ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ணக்கூடியது. அது பிசிக்கல் அண்ட் மென்டல், அது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லக்கூடிய நரம்பியல் கடத்தி. ஸோ ஓ மை காட், அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸ் சொல்லக்கூடிய ஆக்சிடாக்சின், உச்சக்கட்ட ஹார்மோன் டோபமைன், இதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் சுரக்காதுங்க, ஸ்டிமுலேட் பண்ண முடியாது. ஏன்னா கடுமையா வேலை செஞ்சாலும் இது ஏதாவது எக்ஸைட் ஆனாலும் இந்த மாதிரியான ப்ரொலாங் டைம்ல இருந்து நமக்கு வந்து சுரக்கக்கூடிய விஷயங்கள், அந்த நரம்பியல் கடத்தின்னு சொல்லக்கூடிய நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நிறைய இருக்கு. அசிட்டில் கோலின், செரோட்டின், என்டார்பின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அது லவ் ஹார்மோன்ஸ், இதெல்லாம் இது எலிக்சமிக்ஸை கன்சியூம் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கலா ஸ்டிமுலேட். வாவ், சும்மா இல்ல. இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்கிரிடியன்ஸும் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து எல்லாமே என்னத்தை குறிக்குது அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் அண்ட் எசென்ஷியலி பாடிக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ். அதாவது என்ன அப்படின்னா நம்ம உடம்பு வந்து இறைவன் கொடுத்த உண்மையிலே ஒரு எண்ணி பார்க்கும் போது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்னன்னா உடம்புக்குள்ள நிறைய சத்துக்கள் இருக்கும். சில விஷயங்கள் அதிகமா இருக்கும், சில விஷயம் கம்மியா இருக்கும். இந்த அதிகமா இருக்கக்கூடிய விஷயம் கம்மியா இருக்கக்கூடிய விஷயத்தை பேலன்சிங் பண்ணும். நேச்சுரல் கொடுத்த கிஃப்ட், பட் ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. அதாவது ட்ரேஸ் எலமெண்ட் அப்படின்னா ரெகுலரா நம்ம பாடிக்கு தேவை, ஆனா அந்த பாடி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜிங்க் எடுத்துக்கலாம். இப்போ ஜிங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், அது வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அது பாடி வந்து ஸ்டோர் பண்ணாது. ஜிங்க் இஸ் வெரி எசென்ஷியல். அதனாலதான் வந்து நிறைய விஷயம் மத்த ப்ராடக்ட்டுக்கும் எலிக்சமிக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன்ஸ். ஏன் அப்படின்னா வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு கொடுப்பாங்க. அதாவது கர்ப்பப்பை பிரச்சனையா, மலட்டுத்தன்மை பிரச்சனையா, எரெக்ஷனுக்கா, அதுக்கா இதுக்கான்னு. பட் இந்த எலிக்சமிக்ஸ் ப்ராடக்ட் தான் போத் மென் அண்ட் உமன் எல்லாத்துக்குமே ஈச் உச்சந்தரையில இருந்து உள்ள கலவரி. குறிப்பா வந்து மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் குழந்தை பாக்கியத்துக்கும் பாத்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு 100% ரிசல்ட் கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலான ஹெர்பான வெஜிடேரியனான விஷயம் தான். 100%. சரி, அந்த பவுடர் ஃபார்மேட் இருக்கே, இட்ஸ் அமேசிங் திங்க். இதை ப்ரொடியூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி, இட்ஸ் அமேசிங் நானோ டெக்னாலஜி. அண்ட் கிட்டத்தட்ட 15 வருஷமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு என்ன குவாலிட்டியோ அதே குவாலிட்டி. இதுதான் வந்து உண்மையிலேயே வந்து இட்ஸ் ரியல் அமேசிங். ஏன்னா சில பேர் வந்து சில விஷயத்துக்காக வந்து அந்த குவாலிட்டியை மாத்துவாங்க. ஆனா இன்றளவும் அந்த குவாலிட்டி, அந்த தரம் இருக்கிறதுனாலதான் அன்னைக்கு என்ன ரிசல்ட்ஸ் கொடுத்ததோ அதே ரிசல்ட்ஸ் தான் இன்னைக்கு. இந்த 2025 கடந்த 3 மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா எண்ணற்ற நபர்கள் 5 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் குழந்தை இல்லாத நபர்களுக்கு எத்தனை பேர் இப்ப கருவுற்று இருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய சகோதரர்களுக்கு நிறைய பிரச்சனைகள், எரெக்ஷன் பிரச்சனை. அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில ஆண்களுக்கு வந்து இந்த டயபெட்டிக், இந்த மாதிரியான ஹெல்த் ரிலேட்டடான டேப்லெட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால மனம் அண்ட் உடல் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இளர வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளஷர்ல ஒதுங்கியே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த பிளஷர்ஸ கொடுத்திருக்க அற்புதமான ஒரு பொருள் இந்த எலிக்சர் மிக்ஸ். இன்னும் இதுல நிறைய இன்கிரிடியன்ஸ் இருக்கு. சோ இந்த ட்ரிச்லியா கட்டிக்குவா ஏன் குறிப்பிட்டு சொன்னேன் அப்படின்னா இந்த பிரேசில் நாட்டுல வந்து புதுமண தம்பதியருக்கு இதுல செஞ்ச பானத்தை வந்து பரிசா கொடுப்பாங்க. காரணம் ஏன்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கையில அதிகப்படியான நேச்சுரலான ஒரு விஷயமா இருக்கிறதுனால. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆண்கள் வந்து பிளஷருக்காக வெளியில மெடிக்கல் சைட்ல போய் நிறைய மெடிசின்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது அவங்களோட ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல மட்டும் தான் ஒர்க் பண்ணும், நாட் த ஸ்க்ரோட்டம். நல்லா விளங்கிக்கணும். ஸ்க்ரோட்டம்ல தான் உங்களுக்கு டெஸ்டோஸ்டெரான், ஸ்பெர்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டிமுலேட் ஆகும். இங்க உங்களுக்கு வெளியில வாங்கி சாப்பிடக்கூடிய எஸ்பெஷலி மேல் ஆண்கள், அவங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த ஜெனட்டிக்கல் ஆர்கன்ல அவங்களுடைய டிஷ்யூஸஸ்ல பிளட் ஃப்ளோ பண்றதுக்கான விஷயங்கள் நடக்குது. அது அங்க மட்டுமே ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும், நாளடையிலன்னா ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்க விஷயங்கள் இருக்கு. ஆனா வெளியில தெரியாது. இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்றேன். பட் எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மென்னுக்கு மட்டும் இல்ல, போத் விமன் அண்ட் மென் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளஷரை, நல்ல ஒரு அது லிபிடோவை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய இயற்கையான ஒரு பொருள்லாம் இதுல இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா
இந்த பிரேசில் நாட்டுல இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ், அந்த மலைவாழ் மக்கள் தான் இந்த பொருள், அந்த ட்ரிஷ்லியா கடிக்குவான்னு சொன்ன பாத்தீங்களா இன்கிரிடென்ட், இதை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணாங்க. சோ அந்த மலைவாழ் மக்கள், அது குறிப்பா அவங்க அந்த ஆண்களுக்கு வந்து என்ன பேர் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானை உறுப்பு கொண்ட மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. பிகாஸ் ஏன் இதை எழுதுறதெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் தான். இது நீங்க 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 வந்து தாராளமா வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் கூகுள் எல்லாம். சோ என்ன எழுதிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்களும் ஹியூமன் தான், இவங்களும் ஹியூமன் தான். அதாவது போய் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் ஒரு ஹியூமன் தான். பட் அந்த ட்ரைப்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய ஜெனட்டிக்கல் ஆர்கன் வந்து லென்த் நார்மல் சைஸை விட ஒரு 8 to 12 இன்ச் அளவுக்கு வந்து லென்த்தியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவர் கவனிக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவருடைய இல்லற வாழ்க்கையில அவங்க ப்ரொலாங் டைம் இருக்கிறதையும் அவர் கவனிக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு சயின்டிஸ்ட். சோ இதெல்லாம் அவருடைய ஆர்டிக்கல் எழுதியிருப்பாரு. அண்ட் இந்த மாதிரியான பீப்புளுக்கு ஹார்ட் அட்டாக் வரல அப்படிங்கறதையும் எழுதி முடிக்கும் போது அந்த விஷயத்தை எழுதுவார். அவ்வளவு ஒரு மகத்துவமிக்க ஒரு பொருள் வந்து நம்மளுடைய எலிக்சர் மிக்ஸ்குள்ள இருக்கு. அது மாதிரி ஒண்ணு இல்ல, ஒரு 2 இல்ல, 12 விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னொன்னு முக்கியமா சொல்லணும்னா பங்க்சர் வைன். பங்க்சர் வைன் அப்படிங்கிறது ட்ரிபிளஸ்டர் ஸ்டடிஸ், சீனர்கள்லாம் 1000 வருஷம் காலமா வந்து பயன்படுத்தின ஒரு பொருள் தான். எதுக்காகனா ஸ்பெர்ம் அண்ட் பெண்களுக்கு வந்து எக் ப்ரொடக்ஷனுக்காக ரொம்ப நல்ல இன்ஃபர்டிலிட்டிக்கெல்லாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அது தவிர்த்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கார்டிசெப்ஸ். கார்டிசெப்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயன் வயக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கான எனர்ஜி லெவலையும் அந்த அளவுக்கான ஒரு பிளட் சர்க்குலேஷன்ஸையும் ஆக்சிஜன் சப்ளைஸையும் கொடுக்க வல்லது, நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வல்லது இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹானி கோட் வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க மண்டலத்துல வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன்ஸை ஹார்மோன்ஸை பேலன்சிங் பண்ணக்கூடிய வல்ல விஷயம். அதே மாதிரி நிறைய சொல்லலாம். பேசிஃப்ளோராவும் மலட்டுத்தன்மையை நீக்க வல்லது. நிறைய இன்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை வந்து நீக்க வல்லது, பிளட் வந்து பிஹெச் லெவல மெயின்டைன் பண்ண வல்லது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எலிக்சர் மிக்ஸ்ல இன்கிரிடென்ட்ஸ் ஆட் ஆயிருக்கு. சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம பாடியில முதல்ல வந்து உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய அனைத்து விதமான நச்சுக்களையும் வெளியாக்கும். இது ஒரு பவுடர் ஃபார்மேட்ல இருக்கும். இதை யூஸ் பண்ணக்கூடிய விதம் எப்படின்னா, நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரம், 1.5 மணி நேரம் டு 2 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணணும், நாக்கு கடையில ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு சாஷெட் எடுத்து 6 நாளைக்கு வர மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நாக்கு கடையில கொஞ்சமா நீங்க ஒரு 2 மிளகு சைஸ்ல நீங்க வச்சுக்கும் போது பாத்தீங்கன்னா சலைவரியோட மிங்கிலணும். வாய் மூணதுக்கு அப்புறம் அப்படியே ஏன்னா பக்கத்துல சலைவரி கிளாண்ட், உமிழ்நீர், அது சுரந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்ட்ல வந்து கரைஞ்சிரும். ஸோ அது அழகா பிளட் ஸ்ட்ரீம்ல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம் அப்சார்ப்ஷன் ஆகி நல்லா ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். எஸ்பெஷலி அதாவது உச்சந்தலையில இருந்து உள்ளங்காலம் வரை எல்லா வித பிரச்சனைகளுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணும். சில விஷயங்கள் எல்லாம் வந்து ரிசல்ட்ஸ் பாக்குறதுக்கு காலம் எடுக்கும். ஆனா எஸ்பெஷலா இந்த மலட்டுத்தன்மைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், எரெக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள், லிபிடோ, இன்க்ரீசிங் த லிபிடோ அண்ட் இன்க்ரீசிங் த லவ் டிசையர், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து கப்பல் ஆஃப் த டேஸ்லயே மிராக்கல் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். நார்மலா வந்து ஹெல்த்தியா இருக்கக்கூடிய 25 to 55 ஏஜ்ல இருக்கக்கூடிய நபர்கள் டெஃபினட்டா பார்க்க முடியும். சோ இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிடாக்சிபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகளை நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். என்ன சொன்னேன்? மருத்துவம் அப்படிங்கிறது ரத்தத்தை சுத்தம் பண்றது சொன்னா. ரத்தத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. அப்ப ரத்தத்தை சுத்தம் பண்றது, பிளட் வெசல்ஸா இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,66,000 கிலோமீட்டர் அளவுக்கு என்ன இருக்கு உடம்புக்குள்ள, நாடி நரம்பு. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா முடியை எடுத்து 16 வகையில எவ்வளவு மைன்யூட்டா இருக்கு. அந்த மாதிரியான கேபிலரி சிஸ்டம் எல்லாம் இருக்குங்க. சோ இப்போ இவ்வளோ எல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு கிடக்கு. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு பிளட் எல்லாம் திக்னஸா இருக்கும். ஏன்னா அதிகப்படியான ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு உறைஞ்சிருக்கும். அதனாலதான் பிபி பிரச்சனை, எல்லா விதமான பிரச்சனைகளும். நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு 2 இறைவன் கொடுத்திருக்கீங்க. ஏன் நல்ல கொழுப்பு நல்ல வேலையை செய்யும், கெட்ட கொழுப்புங்கிறது ஒண்ணும் இல்ல, அதுதான் டாக்ஸின்ஸ். அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள், பிளட் வெசல்ஸ்ல தேவையில்லாத கழிவுகள், டெட் செல்ஸ், சாலியபிள் அண்ட் இன்சாலியபிள் சப்ஸ்டன்ஸ் எதா இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கழிவுகளை நீக்கும். கண்ணு, மூக்கு, வாய், 9 துவாரங்கள் இருக்கு பாத்தீங்களா? கண், பெரிய, மூக்கு, காது, வாய், தோல், தொப்புள், யூரினேஷன், மோஷன் அப்படின்னு ஏதாவது ஒரு வழி என்ன பண்ணுன்னா 9 இது வழியாவும் அது டாக்ஸின்ஸ் எடுக்கிற வேலையை பார்க்கும். 2வது நல்ல பிளட் சர்க்குலேஷனை கொடுக்கும். நல்ல ஒரு பைப் இருக்கு, கொலன்னு இருக்கு. அந்த தண்ணியை சுத்தம் பண்ணி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அடப்பெல்லாம் வந்து நீக்கப்படும் போது எவ்வளவு அழகா சீரா போகும். அதே மாதிரி பாடிக்குள்ள நல்ல சீரா பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ், நல்ல ஆக்சிஜன் சப்ளையும் கொடுக்கும். ஸோ ஆக்சிஜன் அண்ட் நியூட்ரிஷன் சப்ளை ரெகுலரா போயிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கிளென்சிங் ஆகும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் ஆகும். 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ், தூங்கிட்டு இருந்த அந்த ஏஜ் வாரியா இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஆக்கப்படும். என்ன உறுப்புல என்ன பிரச்சனையோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பாடி. அது நமக்கு தெரியாது. வெளியில இருந்து ஸ்கின் சேஞ்சஸ், முடியெல்லாம் வளரும் போது, கண் பார்வைலாம் சூப்பரா இருக்கிறது, அது ஸ்கின் எல்லாம் அழகாகிறது, நிறைய விஷயங்கள் வெளி தோற்றத்தை பார்க்கும்போது ஏதோ சம்திங் உள்ளுக்குள்ள வேலை நடக்குதுன்னு நமக்கு புரியும். எலக்ட்ரானிக்ஸ் கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் முதல்ல மனமாற்றம் வரும். டெஃபினட்டா வரும். ஏன் அப்படின்னா
தேவையில்லாத உடம்புல தேவையில்லாத கெட்ட புத்தி, கெட்ட விஷயங்கள்லாம் நீக்கப்படும். அதான் டிடாக்சிபிகேஷன். நாட் ஒன்லி ஃபார் த அந்த அசடு அப்படிங்கிறது நாட் ஒன்லி ஃபார் த பிசிக்கல், மென்டல் ஹெல்த்னு ஒண்ணு இருக்கு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தவறான ஹேபிட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸ்மோக்கிங் ஆர் ட்ரிங்கிங், கெட்ட கெட்ட பழக்கம், அவங்க அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த லாஸ் ஆஃப் கான்பிடன்ஸ், சில ஆளுமைத்தனம், புரிஞ்சுக்க தெரியாத தனம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா அவங்க பாடியில ப்ராப்பரா என்னன்னா நியூட்ரிஷன்ஸ் போகல, ப்ராப்பரா ஆக்சிஜன் சப்ளை போகல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஆக்சிஜன் சப்ளையும் ப்ராப்பரான நியூட்ரிஷன் போகும்போது ஒவ்வொரு செல்ஸும் சிரிக்குது இல்ல, அப்போ ஒவ்வொரு பாடியுமே சந்தோஷமா இருக்கும். அப்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுதான் வந்து எலிக்சமிக்ஸோட மிகப்பெரிய ஒரு சக்சஸ், மனமாற்றம். எலிக்சமிக்ஸ் இவ்வளவும் பண்ணுது அப்படிங்கிறது தின்னு பார்க்கும்போது கண்டிப்பா தெரியும். சோ அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா, 4வது ஹார்மோன் இம்பேலன்சஸ். நம்ம பாடியில முக்கியமான ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நான் ஆல்ரெடி பிகினிங்லேயே சொன்னேன், இந்த எண்டோகிரைன்ஸ் கிட்டத்தட்ட 50 வகையான ஹார்மோன்ஸ் இருக்கு. அண்ட் இந்த எண்டோகிரைன் ஆர்கன்ஸ் சொல்லக்கூடிய ஹைப்போதாலமஸ், பிரெயின்ல இருக்கு பாருங்க. பிரெயின்ல என்னென்ன இருக்கு முக்கியமான ஹார்மோன்ஸ், முக்கியமான கிளாண்ட்ஸ் அப்படின்னா ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க எல்லாம் பிரெயின்ல இருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நெக்ல யார் இருக்கா, தைராய்டு இருக்காங்க, பேராதைராய்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா தைமஸ், லங்ஸ்ல தைமஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அட்ரெனல், கிட்னியோட மேல் பகுதியில அட்ரெனல் அப்படிங்கிற கிளாண்ட்ஸ் இருக்காங்க. பேங்க்ரியாஸ் கிளாண்ட்ஸ் ஸ்டொமக்கு பின்னாடி இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த எண்டோகிரைன் சிஸ்டம் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இவங்க தான் யார் அப்படின்னா நெட்வொர்க் ஆஃப் த கிளாண்ட்ஸ் அண்ட் ஆர்கன்ஸ். இவங்களுடைய ஹார்மோன்ஸ், இவங்க செக்ரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், இவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், இவங்க ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ் தான் நம்ம பாடியை என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது, கோஆர்டினேட் பண்ணுது, மெட்டபாலிசத்தை, எனர்ஜி லெவல்ல, ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம், டெவலப்மெண்ட்டை, இல்ல நமக்கு ஏதாவது காயமோ இல்ல நமக்கு ஏதாவது மூடு சரியில்லையோ ஏதாவது ஸ்ட்ரெஸ் உள்ள இருக்கு தேவையில்லாத அகற்றணும் அப்படின்னாலும் இவங்களுடைய இந்த முக்கியமான ஹார்மோன்ஸ். ஸோ ஹார்மோன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கம், சாப்பாடு, நம்ம இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல்ஸ், இது எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா நமக்கு தெரியாமலே நம்மளுடைய ஹார்மோன்ஸை இம்பேலன்சிங் பண்ணிட்டு இருக்கு. பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமே இந்த ஹார்மோன் இம்பேலன்சஸ் தான். அது ஆரம்பத்திலே சரி பண்ணது அப்படிதான் முக்கியம். ஸோ இல்ல ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூரும் முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஹார்மோன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆணா இருக்குது, பெண்ணா இருக்குது, ஹார்மோன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்ரி ஆக்ஷன். அதனாலதான் பிகினிங்லேயே சொன்னேன், இந்த பித்தம், கபம், வாதம் இவங்க எல்லாம் என்னது சமநிலையா இருக்கணும், இந்த பேலன்சிங்கா இருக்கணும். எது ஒண்ணு கூடுனாலும் ஒண்ணு குறைஞ்சாலும் இட்ஸ் ப்ராப்ளம் தான். அது இம்பேலன்சிங்ஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ்னே சொல்லலாம். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படிங்கிறது தான் மாஸ்டர் கிளாண்ட். ஓகேங்களா? சோ இப்ப இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய எலிக்சமிக்ஸ் கன்சியூம் பண்ணும்போது அது பேலன்சிங் ஆகும். டெஃபினட்டா கண் பண்ணி பார்க்க முடியும். அதனாலதான் ரொம்ப குண்டா இருக்கவங்க கூட 3 to 6 மந்த்ல எலிக்சமிக்ஸ் கன்சியூம் பண்ணும்போது ஆள் ஃபிட்டா இருப்பாங்க. அது ஹைட்டோ கட்டையோ நெட்டையோ அவங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் தகுந்த மாதிரி வசீகரமா இருப்பாங்க. அவங்க ஒரு 50, 40, 60 ஏஜே இருந்தாலும் எலிக்சமிக்ஸ்லாம் ஒருத்தவங்க 6 மந்த் எல்லாம் கன்சியூம் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே லுக் லைக் 30, 35, 25 இந்த மாதிரி யங் லுக் கிடைக்கும். பிகாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எக்ஸமஸ் கன்சியூம் பண்ணும்போது பீரியட்ஸ் எல்லாம் சரியாகும், ஃபிப்ராய்ட்ஸ் எல்லாம் நீக்கப்படும். அப்போ ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கறதோட ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து ஸ்கின்ல கொலாஜன்ஸோட ப்ரொடக்ஷனை மேம்படுத்தும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எலிக்சமிக்ஸை கன்சியூம் பண்ணும்போது இந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் மாறும். ஸ்கின் டோன் அப்படியே லைட்டிங்கா மாறும். ஸ்கின் அப்படியே பாக்குறதுக்கு வந்து யங் லுக் கொடுக்கும். அவ்வளவு ஒரு வசீகரமான ஒரு ஸ்கின் க்ளோ பண்ணக்கூடிய விஷயம் வந்து பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் சேஞ்சஸ் தான். ஸோ அது கண் கூட பார்க்க முடியும். 5வது பாத்தீங்க அப்படின்னா ரத்தத்துல இருக்கக்கூடிய pH லெவல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா பாதி பிளாஸ்மா, RBC விஷயத்தை தாண்டி 50% பிளாஸ்மா. நம்ம ஹோல் பாடியுமே பாத்தீங்கன்னா 70% வந்து நீர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். அதுல இருக்கக்கூடிய இந்த பிளட்ல இருக்கக்கூடிய pH லெவல் வந்து ஆசிடா மாறும் போது நல்ல உயிரினங்கள் ஒவ்வொரு செல்ஸ்லயும் இருக்கக்கூடிய 200 to 800 விதமான ஆர்கானிசம்ஸ், நல்ல விதமான ஆர்கானிசம்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து டெஸ்ட்ராய் ஆகப்படுறதுக்கான ரீசன் என்னன்னா பிளட்ல இருக்கக்கூடிய pH லெவல் மாற்றங்கள் தான். அதை சரி பண்ணக்கூடிய வல்லதான் எலிக்சமிக்ஸ் இருக்கு. இப்படி எல்லா விஷயத்துக்குமே உச்சந்தலையில இருந்து உள்ளங்களை வரை எல்லா விஷயத்துக்குமே எலிக்சமிக்ஸ் சப்போர்ட் பண்ணும். குழந்தை பாக்கியத்துக்கும் ஆண் பெண் மலட்டுத்தன்மை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் எலிக்சர் மிக்ஸுக்கு நிகர் எலிக்சர் மிக்ஸ் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல ரொம்பவே மனசார பதிவு பண்ணிக்கிறேன். நீங்க என்ன ஒரு கேசஸ்க்காக இந்த எலிக்சர் மிக்ஸ்ல வந்தாலும் சரி, அதை ஒரு ட்ரைல் பண்ணி பாருங்க. புதுசா வந்திருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்கான இது ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கறத நீங்க உங்களோட வாயால சொல்லுவீங்க.
இந்த லிங்க் அனுப்பிச்சு விட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம சுத்தி நிறைய இருக்கு. ஆனா அதை கேட்கக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது அது இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தாதான் கிடைக்கும். அவங்க மூலியமா இந்த ஒரு விஷயம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு ப்ராடக்ட் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஓரியன்ட் ப்ராடக்ட் இன்னைக்கும் கடந்து போயிட்டு இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா குறிப்பாக நிறைய பேருக்கு வந்து மன மகிழ்ச்சியும் உடல் மகிழ்ச்சியும் அளப்பரிய கொடுக்க வல்லதா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். சோ வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.